என் கால விடு பவள கண்ணே பவள கண்ணே நான் கடவுளையும் பார்க்க போறேன் பவள கண்ணே நான் கடவுளையும் பார்க்க போறேன் பவள கண்ணே கால விடு பவள எம்மா பவள கண்ணே கடவுளை பார்க்க போறேன் பவள நான் கடவுளையும் பார்க்க போறேன் பவள கண்ணே நீ கால கட்டி மரியாதம்மா பவள கண்ணே நான் கடவுளையும் பார்க்க போறேன் பவள கண்ணே நீ என்ன வழி மரியாதம்மா பவள கண்ணே நான் ஈசனை போய் பார்க்க போறேன் பவள கண்ணே ஆண்டவனை கண்டு நானும் வருவரையோ ஐயா வருவரையோ நீ அரண்மனையில் இருந்திடம்மா பவள கண்ணே நீ அரண்மனையில் இருந்திடம்மா பவள கண்ணே கண்டு நான் வருவரையோ அரண்மனையில் இருந்திடம்மா பவள கண்ணே பவள கண்ணே பவளக்கண்ணி காலை கட்டி வழிமறிக்கிறார். ஆமா நாடு நாடாய் தவம் இருக்கும் அரக்கனை காலை கட்டி வழிமறிக்கிறாயே சரி விடுதூராய் விடு ஆமா என்று அரக்கன் கையை தட்டிவிட்டு எப்படி வருகிறாரானா அவர் வாசல் விட்டு கடரும்போது வலது காலு பெருவீரர் வாசப்படி தட்டிடும் தலவாச வாரபோ வாழாத பெண்ணொரு மூலாத நற்படு முன்னாலே வந்தது பரட்டத்தல கிளவிய பாதியில வந்தது நரச்சத்தல கிளவிய நச்சின்னு தானும்மா ஆந்தையது அழுத சத்தான் கூவையது கூச்சல் சத்தான் சாரதடா சிதை சர்வமதேயதாச்சி கண்ட சகனமெல்லாம் கண்ட கருத்தில வண்ணப்பதில்லை பார்க்காத சகனமல் பாவிய வண்ணப்பதில் மனதிலையும் நினைக்க மாட்டான் எதையுமே பார்க்க மாட்டான் வல்லரக்க ராஜமன்னன் பார்த்த ஒரு சகனமெல்லாம் மனதில் நினையாமல் எந்த ஒரு சகனத்தையும் எதிர்பாராமல் நாடு விட்டு காடு வாரான். இந்தியாவிற்கு எல்க என்னப்பா சொல்வாங்க? ஆமா இந்தியாவிற்கு எல்க இமயமலை என்று சொல்வார்கள். அந்த இமயமலை எப்படி இருக்கிறதானா அங்கே ஓங்கி வளர்ந்த மலை உத்திராசங்காய்க்கும் பாசி படந்த அவள ரத்தினங்கள் காய்க்கும் காரையது படந்தவானோ காரையது கார்மேகம் சொந்தவானோ அந்த ஆலமர சுனையில் தங்கும் மூட்டை தவ பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்து மேளக்காரர்கள் ஐயா மேளக்காரங்க ஒரே ஒரு தவுள் மட்டும் வாங்க. ஆமா கும்மி அடிக்கணும். கும்மி அடிக்க போக இருப்பதுல ஒரே ஒரு தவுள்